நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களை கனேடிய தயாரிப்பு என லேபிள்களை ஒட்டி விற்பனை செய்த நோவா ஸ்கோடியாவைச் சேர்ந்த பிரபல நிறுவனத்திற்கு பாரிய அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நோவா ஸ்கோடியாவின் ஆக்ஸ்போர்ட் பகுதியை தலைமையகமாக கொண்ட ஆக்ஸ்போர்ட் புரோசன் புட்ஸ் என்ற நிறுவனம் தனது ப்ளூபெர்ரி தயாரிப்புகளை கனடாவில் விளைந்தவை என தவறாக குறிப்பிட்டு விற்பனை செய்ததற்காக $10,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கனேடிய உணவு ஆய்வு முகமையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த நிறுவனம் நாட்டின் உற்பத்தி மற்றும் விளம்பர விதிகளை மீறியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகிலேயே வன ப்ளூபெர்ரிகளை அதிகளவில் விநியோகிக்கும் இந்த நிறுவனம் கனடாவின் மார்டைம் மாகாணங்கள் மற்றும் அமெரிக்காவின் மெயின் மாநிலம் ஆகியவற்றில் பண்ணைகளையும் உற்பத்தி நிலையங்களையும் கொண்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட தயாரிப்புகளை கனேடிய பொருட்கள் என்ற போர்வையில் சந்தைப்படுத்தியதே இந்த அபராதத்திற்கு முக்கிய காரணமாகும். இந்த நிறுவனம் மட்டுமின்றி லோப்லா நிறுவனத்துக்கு சொந்தமான சில கிளைகள் உட்பட மொத்தம் 5 நிறுவனங்களுக்கு இவ்வாறான தவறான லேபிள்களுக்காக இதுவரை மொத்தமாக $47,000 வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாழைப்பழம் மூலம் செய்யப்பட்ட பான், நெய் மற்றும் சீஸ் போன்ற பொருட்களிலும் இவ்வாறான மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கனேடிய மக்கள் தமது நாட்டு உற்பத்திகளை ஆதரிக்க விரும்புவதை பயன்படுத்தி பல நிறுவனங்கள் மேஃபில் வாஷிங் எனப்படும் ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அமெரிக்காவுடனான வர்த்தக போட்டிகள் அதிகரித்துள்ள நிலையில் நுகர்வோர் தாம் வாங்கும் பொருட்கள் உண்மையாகவே எங்கு விளைந்தவை என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது அமலில் உள்ள விதிகளின்படி லேபிள்களில் உள்ள தகவல்கள் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதில் அதிகாரிகள் தீவிரமாக உள்ளனர். நுகர்வோர் தாங்கள் வாங்கும் பொருட்களின் விவரங்களை கார்பாக்ஸ் போன்ற தளங்கள் அல்லது CFIA வழிகாட்டல்கள் மூலம் சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.